Then next, now we are going to discuss about the problems in oxygen transport. So oxygen, how it is transport, we have seen in the dissolved plasma and then bind with the hemoglobin. Okay, that we have discussed. Then what is the problem in the oxygen transport? When a person travels quickly from the sea level to the elevation about 8,000 feet, கீழே sea level, கீழே தரையிலிருந்து மவுண்டைன் 8,000 ஃபீட்ன்றப்ப என்ன, அது ஹை மவுண்டைன். ஸோ when a person, they can travel from the sea level into a high feet where the atmospheric pressure and the partial pressure of oxygen are lowered. ஸோ நம்ம மேலே போக போக ஹைட்டுக்கு போக போக அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய கண்டென்ட் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். Okay, so the individual responds with the symptoms of acute mountain sickness. So who is going in a high mountain suddenly from the lower level into the high mountain, so atmospheric air and then oxygen, oxygen also it is very low in condition. So the individual, it is cause a sickness that is known as the acute mountain sickness. Okay, so symptoms of this acute mountain sickness is known as headache, shortness of breath, then nausea and dizziness due to the poor binding of oxygen with hemoglobin. Dizziness, தள்ளாட்டம், ஹெட்டேக் இருக்கும், அவங்களால மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அப்படியே ஒரு விதமான தள்ளாட்டம் இருக்கும். ஏன் அப்படின்னம்னா ஆஃப் புவர் பைண்டிங் வித் ஆக்சிஜன் அண்டு ஹீமோக்ளோபின். The oxygen, they cannot bind with the hemoglobin. Poorly they can bind with the hemoglobin. ஏன்னா ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் கூட பைண்ட் ஆனால் தான் பிளட் மூலமாக ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஆக்சிஜன் வந்து போய் சேரும், ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்கும் செல்ஸுக்கும் ஆக்சிஜன் போய் சேரும். இங்கே ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் கூட பைண்ட் ஆகிறது கம்மியாக இருக்கிறப்ப அப்போ டிஷ்யூஸில் என்ன இருக்கும், ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் இட் இஸ் நெசசரி. எதுக்கு நம்ம சொல்கிறோம், ஆக்சிஜன் வந்து ஆக்சிடேஷன் மூலமாக எனர்ஜி ரிலீஸ் பண்ணால் தான் அங்கே என்ன கிடைக்கும், ஒவ்வொரு செல்ஸ்க்கு எனர்ஜி கிடைக்கும், நம்மளுடைய அந்த ஒர்க்கை நம்ம ஆக்டிவாக பார்க்க முடியும். ஓகே, இந்த ஹோல் டிஷ்யூஸ்க்கு நம்ம பாடிக்கு ஃபுல்லாக ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா என்னது, நம்மளால் நார்மல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் என்ன, அது ஆக்சிஜன் இல்லாதனால ஹெட்டேக்கு, மூச்சு விடுறது கஷ்டப்படுறது, வாமிட்டிங் சென்சேஷன், தென் ஒரு விதமான தள்ளாட்டம், அவங்களால ஸ்டெடியாக நிற்க முடியாமல் இருக்கிறது, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஓகே, so when the person moves on a long term basis to the mountain from the sea level, his body begins to make respiratory and hematopoietic adjustment. So when a person, it is moving from lower sea level into the high mountain, in our body, okay, for certain respiratory, it begins to make in a hematopoietic adjustment. Our body, they can making in a adjustment. Hematopoietic means formation of hemoglobin. Blood cells, RBC cells வந்து நம்மளுடைய பாடியில் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். அது நிறையா ப்ரொடியூஸ் ஆக நிறையா ஹீமோக்ளோபின் இருக்குது, ஆக்சிஜன் போய் அந்த ஹீமோக்ளோபின் கூட பைண்ட் ஆகிறப்ப நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன கிடைக்கும், ஆக்சிஜன் லெவல் ப்ராப்பராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த அந்த ஹெமட்டோபயாட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. அது எப்படி நடக்குது, டு ஓவர் கம் திஸ் சிச்சுவேஷன் கிட்னிஸ் அக்சிலரேட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன் எரித்ரோபயாட்டின். ஸோ டு ஓவர் கம் திஸ் சிச்சுவேஷன், அபவ் த சிச்சுவேஷன் இன் அவர் பாடி, கிட்னி they can produce the hormone erythropoietin. So erythropoietin they can stimulate in our bone marrow to produce the more amount of RBC cells. Okay, erythropoietin, it's an enzyme. That enzyme they can go and stimulate in our bone marrow to produce the RBC cells. ஸோ நம்மளுடைய போன் மேரோ தான் என்னது, டிஃப்ரெண்ட் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸாக ப்ரொடியூஸ்ட் இன் அவர் போன் மேரோ. அதுக்குள்ளே நம்மளுடைய லாங் போன், தை போனுக்குள்ளே போன் மேரோன்னு ஒரு பார்ட் இருக்குது, அங்கே தான் என்ன செய்யும், இந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் நிறையா வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டுட்? தென் வென் எ பர்சன் டிசன்ஸ் டீப் இன் டு த sea, இது நம்ம ஹை லெவல் சி லெவல்லேருந்து மேலே மவுண்டனுக்கு போகிறப்பையும் பார்த்தோம் ப்ராப்ளம். எப்போ ஒரு ஹியூமன் பீயிங் ரொம்ப டீப்பாக கீழ் நோக்கி ரொம்ப டீப்பாக போகிறாங்களோ அப்பையும், when a person descends deep into the sea, the pressure in the surrounding water increases. கீழே போக போக டீப்பாக போக போக அங்கே வாட்டருடைய சர்ஃபேஸில் ப்ரெஷர் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது, விச் காசஸ் த லங்ஸ் டு டிக்ரீஸ் இன் வேல்யூம். ஸோ இது என்ன செய்யுது, லங்ஸ்னுடைய வேல்யூமை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ திஸ் டிக்ரீஸ் இன் த வால்யூம் இன்க்ரீசஸ் த பார்ட்டியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ் வித்இன் த லங்ஸ். ஸோ அங்கே வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறப்ப பார்ட்டியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ ஆக்சிஜன் வந்து அங்கே நிறையா கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ பார்ட்டியல் ப்ரெஷர்னால என்னது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேஸ் தான். இப்போ நமக்கு மெயினாக லங்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆக்சிஜன் கேஸ் தான் நம்ம ப்ரீத் இன் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ திஸ் எஃபெக்ட் கேன் பி பெனிஃபிஷியல். இதனால ஒரு பெனிஃபிஷியல் இருக்கும். ஆனால் பிகாஸ் இட் டென்ட் டு drive additional oxygen into the circulation, but this benefit also has a risk. இது என்ன செய்யுது, it is useful for the benefit. We can have in a more amount of oxygen, but it is has a high risk. What it is, increased pressure can also drive nitrogen gas into the circulation. அங்கே உள்ளுக்குள்ள ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது, ஆக்சிஜன் மட்டும் இல்லை நைட்ரஜன் கேஸையும் என்ன செய்யும், பிளட்னுடைய சர்க்குலேஷனில் வந்து அது உருவாக்கிடும். Okay, so that pressure, increase in the pressure can also drive the nitrogen gas into the circulation. So this increase in the blood nitrogen content can lead to a condition called nitrogen necrosis. So when in our blood contain the nitrogen gas, okay, nitrogen content, increase in the nitrogen content, it leads to a one of the disease, that condition it is known as nitrogen necrosis. So when the divers ascend to the surface too quickly, a condition called bends or decompression, okay, decompression sickness occurs and nitrogen comes out of solution while still in the blood forming bubbles. ஸோ அந்த டைவர்ஸ் கீழேருந்து அப்படியே மேல் நோக்கி வர்றப்ப அந்த நைட்ரஜன் என்ன செய்யுது, அந்த பிளட்லேருந்து அப்படியே பபுள்ஸாக வெளியேறி வரும். The divers ascends to the surface too quickly, a condition, that condition is known as bend. அவங்க கீழேருந்து மேலே வரக்கூடியது, அப்படி மேலே வர்றப்போ ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுடைய பாடியில் ஏற்படுது. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பென்ஸ் ஆர் டீகம்ப்ரஷன் சிக்னஸ். ஓகே, அப்போ நைட்ரஜன் அவங்களுடைய பிளட்டில் என்ன ஃபார்மில், இட் இஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் அ சொல்யூஷனாக அப்படியே வெளியில் வரும். அப்படி சொல்யூஷனாக வெளியில் வர்றப்போ என்ன செய்யுது, பபுள்ஸை வந்து அது உருவாக்குது. ஓகே, நம்ம பிளட்டில் வந்து பபுள்ஸை உருவாக்கும். த பபுள்ஸ் இட் இஸ் இன் அ ஸ்மால், நோ ப்ராப்ளம். வென் த பபுள்ஸ் இட் இஸ் இன் அ லார்ஜ் இன் சைஸ், இட் இஸ் காசிங் த பிளாக்கேஜ் இன் அவர் பிளட் வெசல்ஸ். Okay, it is causing the blockages in our small capillaries. Small bubbles in the bubbles are not harmful, but large bubbles can lodge in a small capillaries, blocking the blood vessels, blood flow. blood vessels போய் அது பிளாக் பண்ணுது. அப்போ blood flow வந்து ப்ராப்பராக இருக்காது. then this pressure can cause the very press on the nerve endings. நம்மளுடைய நர்வ்ஸுக்குள்ளே போய் அந்த எண்டிங்ஸில் என்ன அந்த ஸ்னாப்சிஸ் ஸ்பேஸ் இருக்குது, அங்கேயும் போய் ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ டீகம்போசன் சிக்னஸ் இஸ் அசோசியேட்டட் வித் பெயின் இன் ஜாயின்ட்ஸ். அங்கே நர்வ்ஸ்லாம் போய் ஒரு விதமான அழுத்தம் இருக்கிறப்ப நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் என்ன ஏற்படுது, பெயின். ஜாயின்ட்ஸ்லையும் மசில்ஸ்லையும் பெயின் ஏற்படும். தென் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், நர்வ்ஸுடைய எண்டிங்ஸில் நர்வ்ஸ் எல்லாத்துலேயும் போய் ஒரு விதமான ப்ரெஷரை கொடுக்குறதுனால நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இன்க்ளூடிங் ஸ்ட்ரோக். கை கால் இழுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். Okay, so the risk of nitrogen necrosis and bends is common in scuba divers. So scuba divers na very deep divers, சீக்குள்ளே ரொம்ப டீப்பாக ரொம்ப ஆழம் வரைக்கும் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நைட்ரஜன் நெக்ரோசிஸ் அண்ட் பென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்டம்ஸ் வந்து ஏற்படும். ஸோ டியூரிங் கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் த டிமாண்ட் ஃபார் ஆக்சிஜன் இன்க்ரீசஸ். அங்கே கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக ஆக்சிஜனுடைய தேவை வந்து என்னது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ அஸ் ஆக்சிஜன் லெவல் இன் த பிளட் டிக்ரீசஸ், இட்ஸ் லீட்ஸ் டு சஃபகேஷன் அண்ட் த ஸ்கின் டர்ன்ஸ் ப்ளூ இஸ் பிளாக். ஸோ ஆக்சிஜனுடைய தேவை ஜாஸ்தியாகுது, ஆக்சிஜனுடைய லெவல் பிளட்டில் கம்மியாகிக்கிட்டே போகுது. அப்போ அங்கே என்ன ஏற்படுது, ஒரு விதமான மயக்கம், ஓகே, சொஃபகேஷன்ஸ் அது ஏற்படுது. அண்ட் த ஸ்கின் டேர்ன்ஸ் ப்ளூ இஸ் பிளாக். அவங்களுடைய ஸ்கின் ஃபுல்லாக என்னவா மாறிடும், ப்ளூ இஸ் பிளாக்காக மாறிடும். ப்ளூ இஸ் பிளாக்காக மாறுதுன்னா அவங்களுடைய பிளட்டில் ரொம்ப ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, ஆக்சிஜனுடைய தேவை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேன் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? I think have you understand? Okay, this problems in the oxygen transport.